அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வர்மக்கலை பிடிமுறைகளில் இன்றைக்கி கோழிக்கல்தான் வர்மத்தில் போடக்கூடிய ஒரு பிடியை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் அதை எப்படி செய்யலாம். இந்த பிடியானது முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய கோழிக்கழுத்து வரும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல வழி வர்ற மாதிரி தான் நம்ம பிடி செய்யணும். அது எப்படி அப்படின்னு பாருங்க. தெளிவா கலைவா காட்டுறேன். தடுத்து அரையும் போது நம்ம தடுத்து நம்ம கையை பின்னாடி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு அப்படியே திருப்பணும். திருப்பினதுக்கு அப்புறம் இந்த பெருவரில் கீழே வச்சுக்கணும். இந்த பெருவரில் அவங்க பெருவர்களுக்குள்ள இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை மேலே வச்சுட்டு இப்படி அமுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இங்க இந்த இடம் பாதிக்கப்படும். அது பாருங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, எதுவுமே செய்ய முடியாது. வலி ரொம்ப அதிகமாயிருக்கும். எதுவுமே செய்ய முடியாது. நம்ம சொல்றபடி கேட்பாங்க. தடுத்து பிடிச்சு இந்த கையை இப்படி கொண்டு போய் இப்படி இழுத்து திருப்பிட்டு பாருங்க, இந்த விரல் இப்படி உள்ள வச்சுக்கிட்டு இங்க அமுத்தணும். அமுத்தும் போது பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கோழிக்கழுத்தான் வர்மத்துல அப்படி அமுத்தி வச்சு பாரு, இந்த போயிட்டே இருப்பாங்க கீழே. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. அப்படியே கையை உடஞ்சிடும், அந்த அளவுக்கு வலி. புரியுதுங்களா? தடுக்கிறோம், பிடிக்கிறோம், இந்த கையை இப்படி வச்சு எடுக்கிறோம், மறுபடியும் இதை உள்ள விடுறோம், அப்படியே அமுத்துறோம். அப்படியே அமுத்துனா போதும், அது கீழே போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், சரியா? மேலும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.